அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சோர்வுகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம், தியானிக்க இருக்கின்றோம், ஜெபிக்க இருக்கின்றோம். நீங்கள் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை தடவை நாம் சோர்ந்து போய்விடுகின்றோம். நாம் சோர்ந்து போவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. இந்த உலகத்திலே யாராவது வியாதியினாலே பல மாதங்களாக பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சோர்வு நிச்சயமாக ஏற்படும். அதை போன்று யாராவது வேலை இல்லாமல் வேலைக்காக அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அந்த வேலை கிடைக்கவில்லாத போது அவர்களுக்கு மன சோர்வு ஏற்படுகின்றது. வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் தோல்விக்கு மேல் தோல்வியை நாம் சந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விரக்தி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வு, ஏன் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்ற நினைப்பு, இப்படி பலவிதமான சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றது. திருமணமாகவில்லை என்றால் சோர்வு வருகின்றது. திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லை என்றால் சோர்வுகள் வருகின்றது. குடும்பத்திலே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை நாம் சந்திக்கின்ற பொழுது நமக்கு சோர்வுகள் வருகின்றது. குடும்பத்திலே கணவனாலே சோர்வு, மனைவியினாலே சோர்வு, பிள்ளைகளினாலே சோர்வுகள், பெற்றோர்களினாலே சோர்வுகள், நண்பர்களினாலே சோர்வுகள், இப்படி பலவிதமாக இந்த உலகத்திலே நாம் சோர்வுகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், இன்றைய ஏசாயா ஆகமத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா, இறைவன் சோர்வடைய மாட்டாராம், அவர் களைப்படையவும் மாட்டாராம், மாறாக யாரெல்லாம் சோர்வுற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு வலிமையை அளிக்கின்றார், வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றாராம். யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் கழுகுகளைப் போல உயரே பறப்பார்களாம். அவர்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்களாம், ஓடினாலும் களைப்படைய மாட்டார்களாம். இதுதான் ஏசாயா வழியாக கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே நம்முடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் இறைவன் எடுத்து போடுவதற்கான வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எங்களுடைய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே கடந்த முறை நடந்த அமாவாசை இரவு ஜெபத்திலே பெங்களூரிலிருந்து வந்த ஒரு தம்பதியினர் ஒரு சாட்சி சொன்னார்கள். மிகவும் அற்புதமான சாட்சி. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இதுவரை எங்களுக்கு 5 குழந்தைகள் பிறந்தார்கள். ஆனால் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த ஓரிரு நாட்களிலே இறந்து போய்விடும். கடந்த 4 குழந்தைகளும் அப்படியாய் இறந்து போய்விட்டார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே மிகச் சோர்வு. ஏன் இறைவன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோர்வுகளை, ஒரு தளர்ச்சியை கொடுக்கிறார், ஒரு வேதனையை கொடுக்கிறார், ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தில் நடைபெறுகின்ற இரவு ஜெபத்தை குறித்தும் நாங்கள் அறிய வந்தோம். ஆகவே ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் இங்கு நடைபெற்ற அமாவாசை இரவு ஜெபத்திற்கு வந்தோம். அங்கே இயேசுவிடம் ஜெபித்தோம். இங்கே உள்ள அருள் தந்தையர்களிடமும் ஜெபித்தோம். அவர்களும் எங்களுக்கு ஜெபித்து சில ஆலோசனைகளையும் எங்களுக்கு கொடுத்தார்கள். அதன்படியே கடந்த 5-6 மாதங்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டே வந்தோம். அப்பொழுது என்னுடைய மனைவி கருவுற்றிருந்தாள். இப்பொழுது நல்ல முறையிலே குழந்தையை பெற்றெடுத்தால்
குழந்தை இறந்து விடுமோ, மற்ற 4 குழந்தைகளைப் போல இந்த குழந்தையும் மரித்து போய்விடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருந்தோம். ஆனால் இறைவனுடைய அருளால் இந்த எம்மாவுஸ் ஆண்டவரிடத்தினுள்ள ஜெபித்தோமே, அந்த ஜெபத்தினுடைய ஆசீரால் என்னுடைய 5வது குழந்தைக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படவில்லை. அவள் மரித்து போக விடவில்லை. இன்று இந்த குழந்தை பிறந்து 5 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் மிகவும் நன்றாக இருக்கின்றாள். இது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகவே எங்களுடைய களைப்புகளை, எங்களுடைய சோர்வுகளை எல்லாம் எடுத்து போட்ட இந்த எம்மாவுஸ் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக, சாட்சி சொல்லுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்று அந்த தம்பதியினர் கடந்த அமாவாசை இரவு ஜெபத்திலே சாட்சியாக சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, அந்த பெங்களூர் தம்பதியினருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சோர்வுகளை நீக்கிய தெய்வம் உங்களுடைய தெய்வமாகவும் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற சோர்வுகளை, தளர்வுகளை அவர் எடுத்து போடுவார். பெங்களூரிலே 26 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கின்ற ஒரு சகோதரியை எனக்கு தெரியும். 26 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த விபத்திலே அவர்களுக்கு கால்கள் அனைத்தும் செயலிழந்து போய்விட்டது. அவர்களால் நடக்க முடியாது. படுத்த படுக்கையாகத்தான் இருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு முறையும் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்காக ஜெபிப்பேன். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு புதிய பலன் கிடைக்கும். அவருடைய ஆன்மாவிற்கு ஒரு புதிய சக்தி பிறக்கும். ஒவ்வொரு முறையும் நான் போகின்ற பொழுது என்னை பார்த்து அவர்கள் கேட்பார்கள், ஃபாதர், நான் எப்பொழுது எழுந்து நடப்பேன் என்பார்கள். பாருங்கள், அந்த வியாதி, அந்த படுக்கை அவர்களுக்கு சோர்வுக்கு மேல் சோர்வை கொடுக்கிறது. ஆனால் ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் புதிய வலிமையை பெறுவதை நாம் காண முடியும். அன்பானவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான சோர்வுகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். நாம் நினைத்து விடக்கூடாது இந்த சோர்வுகளெல்லாம் நமக்கு மட்டும்தான் என்று. இல்லை இல்லை அன்பானவர்களே, இந்த சோர்வுகள், இந்த தளர்ச்சிகள் எல்லாருக்கும் உண்டு. இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு. நாம் வேதாகமத்திலே கடவுளுடைய மனிதர்களுக்கு கூட இந்த சோர்வுகள் ஏற்பட்டிருப்பதை நாம் காண முடியும். உதாரணத்திற்கு ஒரு 2-3 பேரை நான் உங்களிடம் சொல்லுகின்றேன். எலியா இறைவாக்கினரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 2வது அரசர் ஆகமத்திலே 17வது அதிகாரத்திலே இந்த எலியாவை குறித்து நாம் அதிகமாக படித்திருக்கிறோம். இந்த எலியா இறைவாக்கினர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்றால், வானத்தில் இருந்து நெருப்பை இறக்கி யாவேதான் உண்மையான கடவுள் என்று நிரூபித்தவர். அதன் விளைவாக பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 350 பேரை கொன்றளித்தவர். 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் மழை பெய்யாமல் வானத்தை கட்டி வைத்த மிக அற்புதமான ஒரு இறைவாக்கினர். இறந்தவர்களை உயிர்ப்பித்த இறைவாக்கினர். இவ்வளவு பெரிய இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சோர்வு வந்தது. 2வது அரசராகமும் 19வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது அங்கே அரசன் ஆகாப்புடைய மனைவி இசபெல் என்பவள் இறைவாக்கினர் எலியாவுக்கு ஒரு செய்தி ஒன்றை சொல்லி அனுப்புகின்றார். என்ன செய்தியை சொல்லுகின்றார்? நாளை இந்நேரத்திற்குள்ளாக நான் உன்னுடைய உயிரை வாங்கவில்லை என்றால் என்னுடைய தெய்வங்கள் என்னை பழி வாங்கட்டும் என்று அந்த செய்தியை அனுப்புகின்றார். இந்த செய்தியை கேட்ட உடனே எலியாவினுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் ஆகாப்புடைய மனைவி இசபேல் என்பவள் சாதாரண மனுஷி அல்ல.
அவள் அரக்கிகளுக்கெல்லாம் மேலான ஒரு அரக்கி. அவள் சொன்னதை செய்கின்றவளாக இருப்பாள். அங்கே ஆகாப்பு தான் அரசனாக இருந்தாலும் கூட உண்மையிலே ஆட்சி செய்து கொண்டு இருந்தவள் இந்த இசபேல் என்பவள்தான். ஆகவேதான் இந்த இசபேல் சொல்லி அனுப்பிய செய்தியை கேட்டவுடனே அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டு விட்டது. ஆகவே பயந்து போனார். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பாலைவனத்திலே பயணம் செய்தார். களைப்பு வந்துவிட்டது. இறுதியாக ஒரு சூறை செடியின் அடியிலே அவர் படுத்து கிடந்தார். கடவுளை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, என் முன்னோர்களைப் போல நான் நல்லவன் அல்ல, ஆகவே என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய சோர்வின் உச்சக்கட்டத்திலே கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். தன்னுடைய ஊழியக்காரன், தன்னுடைய இறைவாக்கினன் மிகவும் சோர்வுற்று சூறை செடியின் கீழே படுத்து கிடப்பதை கண்ட இறைவன் சும்மா இருப்பாரா? அவர் உடனே தம்முடைய வானதூதனை அனுப்புகிறார். அந்த வானதூதன் இறைவாக்கினர் எலியாவை தட்டி எழுப்பி அவருக்கு உணவையும் அவருக்கு தண்ணீரையும் கொடுக்கின்றார். அதை சாப்பிட்ட உடனே மேலும் களைப்படைந்த அந்த எலியா மீண்டுமாகவும் தூங்கி விடுகின்றார். மீண்டும் வானதூதன் அவரை தட்டி எழுப்பி அவருக்கு வேண்டிய உணவையும் அவருக்கு வேண்டிய தண்ணீரையும் கொடுக்கின்றார். வானக உணவை உண்ட இந்த இறைவாக்கினர் எலியா புதிய பலனை பெறுகின்றார், புதிய ஆற்றலை பெறுகின்றார், புதிய வல்லமையை பெறுகின்றார். அவரிடம் இருந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி போயிற்று. இறைவன் கொடுத்த அந்த பலத்தினாலே 40 இரவும் 40 பகலும் அந்த பாலைவனத்திலே நடந்து இறைவனுடைய மலையான சீயோன் மலையை போய் அடைந்தார் என்று நாம் அந்த நூலிலே படிக்க முடியும். ஆம் அன்பானவர்களே, கடவுளுடைய மனிதனான எலியாவை சோர்வுற்றிருந்த நிலையிலே தேவன் தம்முடைய வானதூதனை அனுப்பி அவருடைய சோர்வுகள் அனைத்தையும் நீக்கியதைப் போல உங்களுடைய சோர்வுகளையும் நீக்க கடவுள் வல்லவராயிருக்கிறார். எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா சோர்வுகளையும் அவராலே எடுத்து போட முடியும். அது மட்டுமா? ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறாரே, அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சோர்வுகள்! அவருக்கு 75 வயது நடந்த பொழுது கடவுள் அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று. ஆபிரகாம் காத்திருந்தார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, பல ஆண்டுகள் காத்திருந்தார். ஆனால் குழந்தை பிறக்கவில்லை. சோர்வு வருமா வராதா? நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையிலே சோர்வு வந்தது. என்ன இது? கடவுள் நமக்கு வாக்குறுதி கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இன்னும் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லையே. அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய வேதனை, கஷ்டம், சோர்வு, யாரிடமும் சொல்ல முடியாத நிலைமை, வேதனை. ஆபிரகாம் சோர்வுற்றிருப்பதை கண்ட இறைவன் அவரை சந்திக்க வருகின்றார். ஒரு நாள் மாலை வேளையிலே ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து வானத்தை சுட்டி காட்டி, இதோ அங்கே இருக்கின்ற விண்மீன்களை எல்லாம் எண்ணிப்பார் என்கிறார். ஆபிரகாமால் எண்ண முடியுமா? அவரால் முடியவில்லை. அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம், இந்த வானத்தில் இருக்கின்ற விண்மீன்களை போன்று உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன். ஆகவே நீ கவலைப்படாதே. கடற்கரை மணலைப் போல உன்னுடைய சந்ததிகள் இருப்பார்கள். ஆகவே நீ சோர்வடைந்து விடாதே என்று சொல்லி அவரை தைரியப்படுத்துகின்றார். ஆபிரகாமுக்கு 100 வயது நடக்கின்ற பொழுது கடவுள் ஈசாக்கை அவருக்கு மகனாக கொடுக்கின்றார். ஆபிரகாமினுடைய கடவுள் நம்முடைய கடவுளாக இருக்கின்றார்.
ஆபிரகாமினுடைய சோர்வுகளை நீக்கி அவருக்கு குழந்தை பேரை கொடுத்தவர் நம்முடைய சோர்வுகளை நீக்கி, நம்முடைய களைப்புகளை நீக்கி, நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமாக சோர்வுற்று போயிருந்திருக்கலாம். கடன் பிரச்சனையினாலே, அல்லது பண பிரச்சனையினாலே, அல்லது தொழிலிலே ஏற்பட்ட தோல்வியினாலே, வியாபாரத்திலே ஏற்பட்ட முடக்கத்தினாலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே பலவிதமான சோர்வுகள் வந்திருக்கும். கவலைப்படாதீர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நம்முடைய சோர்வுகளை நீக்கி ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமினுடைய சோர்வுகளை நீக்கி அவருக்கு குழந்தை பேற்றை கொடுத்தார் அல்லவா? எலியாவினுடைய சோர்வை நீக்கி அவரை 40 இரவும் 40 பகலும் நடக்க வைத்தார் அல்லவா? அந்த இறைவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பம் வந்தாலும் சோர்வுற்று போனாரா? இல்லையே. அவருடைய வாழ்க்கையிலே வராத துன்பங்களா, சோகங்களா நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடப் போகிறது? மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்த அவருடைய வாழ்க்கையிலே எல்லா செல்வங்களையும் அவர் இழந்து போனாரே. ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே சோர்வு ஏற்படவில்லை. அந்த நிலையிலும் கடவுளை புகழ்ந்தார். அவருடைய மனைவி கூட அவரிடம் வந்து சொன்னார், ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறாய்? கடவுளை தூசித்து விட்டு உயிரை விட்டுவிட வேண்டியது தானே. அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு எவ்வளவாய் சோர்வு ஏற்பட்டிருக்கும். அவருக்கு ஆறுதலை கொடுக்க வந்த அவருடைய நண்பர்களே அவர் மீது குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டிருந்தார்கள். அவர் மீது குற்றத்தை சுமத்தினார்கள். நீ பாவி என்று சொன்னார்கள். நீ குற்றம் செய்தவன், உன்னிடத்திலே பாவங்கள் உண்டு என்று அவரை குறித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் சோர்வடையவில்லை. அவர் இறைவனை நோக்கி ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது, யோபு 42:10 இந்த யோபு இழந்த அனைத்தையும் 2 மடங்காக அவன் பெற்றானாம். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சோர்வுற்றதற்கு பதிலாக கடவுள் 2 மடங்காக உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இந்த நாளிலே கூட நாம் அதற்காக சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். இறுதியாக ஒரு நிகழ்ச்சி ஒன்றை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஸ்காட்லாந்து தேசத்திலே ராபர்ட் ப்ரூஸ் என்பவர் அரசனாக இருந்தானாம். அப்பொழுது இங்கிலாந்து தேசத்தினுடைய படைகள் இந்த ஸ்காட்லாந்து தேசத்தின் மீது படையெடுத்து வந்தார்கள். ராபர்ட் ப்ரூஸிடம் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. ராபர்ட் ப்ரூஸ் தோல்வி அடைந்தார். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 6 முறை தோல்வி அடைந்தார். ஆகவே தன்னுடைய உயிருக்கு பயந்து தன்னுடைய ஸ்காட்லாந்து தேசத்தை விட்டு அவர் அருகிலே இருக்கின்ற ஒரு காட்டிற்குள்ளே புகுந்து ஒரு குகையிலே போய் ஒளிந்து கொண்டார், தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள. அந்த குகைக்குள்ளே அவர் மல்லாந்து படுத்து தன்னுடைய வேதனையை பார்க்கின்றார். மிகவும் சோர்வோடு படுத்து கிடக்கிறார். மேலே ஒரு சிலந்தி ஒன்று தன்னுடைய வலையை கட்டுவதற்காக, தன்னுடைய கூட்டை கட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றது. தன்னுடைய வலையை பின்னுவதற்காக அது முயற்சி செய்த போதெல்லாம் அந்த மேலிருந்து கீழே விழுந்து விடுகின்றது. குகையினுடைய மேல் பகுதியிலிருந்து கீழே விழுந்து விடுகின்றது. 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, 6 முறை அப்படியாக கீழே விழுகின்றது. ஆனால் சிலந்தி தன்னுடைய வலையை பின்னுவதை அது நிறுத்தவில்லை. அது தொடர்ந்து முயற்சி செய்தது. 7வது தடையாக அது முயற்சி செய்த பொழுது அது வெற்றியை பெற்றது. இந்த நிகழ்ச்சியானது இந்த ராபர்ட் ப்ரூஸினுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்ததாம். 6 முறை தோற்றேன், 7வது முறை நிச்சயமாக இந்த சிலந்தியைப் போல நானும் ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய படைகளெல்லாம் மீண்டுமாக ஒன்று கூட்டினான், ஒன்று சேர்த்தான். மிகவும் வீரத்தோடு இங்கிலாந்து தேசத்து இராணுவத்தோடு படையோடு போரிட்டான். 7வது முறையிலே வெற்றி பெற்று ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய மிகப்பெரிய மன்னனாக அவன் முடிசூட்டப்பட்டான். அன்பானவர்களே, சோர்வுகளை எடுத்து போடுங்கள். இவருடைய சோர்வுகளை எல்லாம் எடுத்து போட்டவர் உங்களுடைய சோர்வுகளையும் எடுத்து போடுவதற்கு வல்லவராயிருக்கிறார். நீங்கள் பலவிதங்களிலே உங்கள் குடும்பங்களிலே சோர்வடைந்திருக்கலாம். ஆனாலும் கூட
இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுடைய சோர்வுகளை எல்லாம் நீக்கி போடுவதற்காக இங்கே வந்திருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபித்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீரை பெற்றுக்கொள்ளுவோம். நாம்